மிஸ்டர் பீஸ்ட் மற்றும் ரொனால்டோ இடையே உள்ள சவால் அவர்களுக்குள் போட்டி உணர்வை உருவாக்குகிறது. இந்த சவால் 2 முன்னணி பிரபலங்களுக்கு இடையே நடைபெறும் மற்றும் இணையத்தில் அதை தொடர்புடையதாக பார்க்கலாம். ரொனால்டோ தனது வீடியோக்களில் புதிய உலக சாதனைகள் குறித்து உரையாடுகிறார், இது அவரின் பிரபலத்தை மேலும் வளர்க்கும் வகையில் உள்ளது. இதனால் அவரது ரசிகர்களின் எண்ணிக்கையிலும் கூடுதல் வளர்ச்சி காணப்படுகிறது. இது அத்துடன் ரொனால்டோ மற்றும் அவரது குழந்தைகள் மிஸ்டர் பீஸ்ட் பற்றி பேசும்போது அவர்கள் இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெற்றதை உணர்த்துகிறது. இது அவர்களுக்கு புதுப்பிக்கையினை வழங்கும் வகையில் அமைகிறது. இந்த சவாலில் 5 வெவ்வேறு தொலைவுகளில் அடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது, மேலும் ஒவ்வொரு தொலைவுக்கும் புள்ளிகள் வழங்கப்படுவதால் இது மக்களுக்கு மேலும் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இரு வீரர்களும் 2 மீட்டர் முதல் 50 மீட்டர் வரை மாறுபட்ட தொலைவுகளில் போட்டி நடத்துகின்றனர், இது சவாலின் கடினத்தன்மையை அதிகரிக்கிறது. இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டு வாய்ப்பையும் பெற்றுள்ளனர். மிஸ்டர் பீஸ்ட் மற்றும் கிறிஸ்டியானோ போட்டி சாதனை பெறுவதற்காக பல்வேறு முறைகளை முயற்சிக்கும் போது இது அவர்களது திறமைகளை அடையாளம் காணச் செய்கிறது. கண்டிப்பாக அவர்கள் இது மூலம் மேலும் முன்னேற்றத்திற்கு முயற்சிக்கின்றனர். முதலில் மிஸ்டர் பீஸ்ட் பந்து அடிக்கும் போது அவர் நிச்சயமாக அதை தொடுகிறாரா என்பது பற்றிய சந்தேகம் எழுகிறது. இது புள்ளிகளை பெறுவதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அத்துடன் அவர்களின் மனநிலையையும் பிரதிபலிக்கிறது. கிறிஸ்டியானோ மிஸ்டருக்கு எதிராக தனியாக விளையாடுகிறார், இது அவரது திறனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு சூழ்நிலைகளை அவர் எவ்வாறு சமாளிக்கிறார் என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த சவாலின் ஆரம்பம் மற்றும் புள்ளி கணக்கிடுவது மிகவும் சிக்கலானதாக இருக்கின்றது. பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் முயற்சிக்க தயாராகவே இருக்கிறார்கள், இது உண்மையான ஆற்றலையும் காட்டுகிறது. இருக்கின்ற சவால்களின் அடிப்படையில் பந்து அடிக்கும் முறைகள் குறித்து விவாதிக்கிறோம். இதன் மூலம் தூரத்தை மென்மையாகவும் சரியாகவும் அடிக்க எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறோம். போட்டியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் பந்து அடிக்கும் சவால்கள் உள்ளன. அவர்கள் 2 பந்துகள் மற்றும் டமி இலக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் கலரிக்கின்றனர். இது அவர்களின் திறமையை மேலும் வெளிப்படுத்துகிறது. நாங்கள் பந்துகளை நிறுத்துவதற்கான தூரத்தை சோதிக்கிறோம், மேலும் எவ்வளவு தூரத்தில் இருந்து பந்து அடிக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். இது அவர்கள் திறமைகளின் அளவையும் குறிப்பிடுகிறது. மிஸ்டர் பீஸ்ட் தனது சந்தாதாரர்களுடன் கிறிஸ்டியானோவை கண்டிக்கிறார். இது இணையத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சூதாட்டமாகும், மேலும் அவர்களின் பிரபலத்துக்கு உதவுகிறது. கிறிஸ்டியானோ தனது அனைத்து பந்துகளை தவறவிடும் போது அவர் ரசிகர்களுக்கு சஸ்பென்ஸ் உருவாக்குகின்றார், இது அவரது யூடியூப் திறமையை வெளிப்படுத்துகிறது. இது அவருடைய ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துகிறது. இறுதிப் போட்டியில் கிறிஸ்டியானோ மேற்பரப்பிலிருந்து ஒரு பந்தை அடிக்க முயற்சி செய்கிறார், இது அவரது திறமைகளை மேலும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது.